தேவனுடைய ஆவியானவர் பரிபூர்ணமுள்ள ஆவியானவர். ஆக பரிபூர்ணமுள்ள ஆவியானவர் அனுப்பப்படுகிற பொழுது அந்த பரிசுத்த பரிபூர்ண ஆவியானவரால் உண்டாக்கப்படுகிறவர்கள் பரிபூர்ண பரிசுத்தர்களாக இருக்கிறார்கள். அருமைய இரட்சகர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்னப்படுவார். ஆகினால் அவர் தேவகுமார் என்னப்படுகிறார். அதனுடைய நிறைவை பாருங்க. அருமைய இரட்சகர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே தேவன் சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் நமக்கு மாதிரியாக ஏற்படுத்தப்பட அவர் மேல் ஆவியானவர் வந்து அமர்ந்தது, அல்லது அபிஷேகித்த நிலை ஒரு பிராவை போல பரிசுத்த ஆவியானவர் மெதுவாக வந்து அவர் மேல் அமர்ந்து அவரை அபிஷேகிக்கிறார். அதன் பிறகு அதே ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அருமையான அன்பின் ஆண்டவர் ஆவியானவரே அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். 40 நாட்கள் அளவும் தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள்.